தெரியுமா, இந்த இதயத்தை ஏன் பாதுகாக்க வேண்டும், ஏன் நம்முடைய இருதயத்தை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால், இதயம் பார்த்தீங்கன்னா ஒரு வழுவி போகக்கூடிய ஒரு இருதயம். அது எப்படின்னு சொன்னால், எந்த சூழ்நிலை இருக்குதோ அந்த பக்கம் அது என்ன பண்ணிடும், சாய்ந்து விடும். எரேமியா தீர்க்கதரிசி இதை குறித்து சொல்லும்போது சொல்லுகிறார், 17ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம், எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது, இதை அறியத்தக்கவன் யார். நம்ம இருதயத்தை அறியணும்னு சொல்கிறார். இந்த இருதயம் எப்படிப்பட்டது? அப்போ இந்த இருதயம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், மகா இருதயம் எல்லாவற்றிலும் பார்க்கலும் திருக்குள்ளதும் மகா கேடுதலுமா. அதனால தான் இதை ரொம்ப கருத்தாக பார்த்துக்கணுன்றார். இதை நம்ம சரியாக பார்த்துக்கணும்னா இதிலிருந்து நல்ல காரியங்கள், நல்ல விஷயங்கள், ஆசீர்வாதமான காரியங்கள் நடக்கும். இதை பார்த்துக்கலனா அது சாபமாய் மாறிடும். இது எப்படின்னு சொன்னால், ஒரு கிணறை போல, ஒரு கிணறு இருக்குன்னு வச்சுங்களேன், ஜீவ ஊற்று புறப்படும். ஒரு கிணற்றில் உன்னுடைய கிணற்றை நீ சுத்தமாக வச்சுக்கணும். அதில் டஸ்ட் விழாமல், அதில் மாசு அடையாமல் பார்த்துக்கணும். ஒருவேளை மாசு அடைந்தால், அந்த காலத்தில் ஆங்காங்கே கிணறுகள் இருக்கும். அந்த கிணறுகள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தூர் வாருவாங்க. ஏன்னா பயன்படுத்தி நிறைய அதில் மாசு அடைந்து அது தண்ணி கெட்டு போகிறத அதை என்ன பண்ணுவாங்க, சுத்தம் பண்ணுவாங்க. அப்படி சுத்தம் பண்ணும்போது தண்ணி எப்படி இருக்கும், நல்லா இருக்கும். அதே போல் தான் நம்முடைய இருதயம் கூட. அதிலிருந்து இந்த ஜீவ ஊற்று புறப்படும்னு சொன்னால், நம் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நம்முடைய பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க, நம்மை சுற்றிலும் இருக்கிறவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. நம்முடைய இருதயம் சரியில்லாவிட்டால் எல்லாத்தையும் நம்ம கெடுத்துருவோம். நம்முடைய சுற்றுப்புறம், நம்முடைய எல்லாமே ஸ்பாயில் ஆகிடும். ஏன்னா ஒருவனுடைய இருதயம் ரொம்ப முக்கியமானது. அதை பேதுரு சொல்லும்போது சொல்லுகிறார், அழியாத அலங்கரிப்பாக இருக்க ஆவியாகிய இருதயம்னு சொல்கிறார். அப்போ இருதயம் வேதம் சொல்லும்போது நம்முடைய ஆவி இம்பார்ட்டன்ட் பார்ட். நம்ம சரீர பிரகாரமாக ஒரு இருதயம் இருக்குது, நீங்கள் அந்த இருதயத்தை வச்சுக்காதீங்க. பிளட்டை பம்ப் பண்ணி உடம்புக்கெல்லாம் அனுப்புது அந்த இருதயம் இல்லை பைபிளில் சொல்கிற இருதயம். பைபிள் சொல்லுகிற இருதயம் என்ன? 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் பவுல் ரொம்ப பேதுரு தெளிவாக சொல்கிறாரு, அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே. அப்போ ஆவியாகிய இருதயம் இதுதான் கம்ப்ளீட் போர்ஷன். இதுதான் நீங்கள். ஒருவன் இருதயம்னு சொல்லும்போது அதுதான் நான். என் சரீரம் கிடையாது. நான் வேறு, என் சரீரம் வேறு. என் உடல் வேறு, நான் வேறு. நான் என் உடம்புன்னு சொல்லும்போது என் சட்டைன்னு எப்படி சொல்கிறனோ அதுபோல் என் உடலை நான் குறிக்கிறேன். ஸோ உடலில் இருக்கிற எதையுமே இது குறிக்கல. எ மெயின் பர்சன், ஒரு நபர், ஆழத்துவம் கொண்ட ஒரு மனிதன், இந்த சரீரத்தை ஆண்டு நடத்துகிறவன் அந்த மனிதன். அப்போது நம்ம வெளிப்புறமாக என்ன பண்ணுறோம், அலங்கரிக்கிறோம். பவுல்னு சொல்லிட்டு இருக்கேன். பேதுரு ரொம்ப அழகாக சொல்கிறார். 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதிலிருந்து ஒரு குறிப்பை சொல்லிவிட்டு நாம் இன்றைக்கி நம்ம செக் பண்ணிக்க போகிறோம் நம்ம எப்படி இருக்கிறோம்னு சொல்லி. தேங்க்யூ ஜீசஸ். 3ஆம் வசனத்திலிருந்து 3-4, மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல். மெயின் கான்செப்ட் என்ன இந்த வசனத்தில்? நீ முடியை பின்னக்கூடாது, மயிரை பின்னக்கூடாது, அல்லது உயர்ந்த வஸ்திரத்தை பொன்னாபரணங்கள் அணியக்கூடாது, உயர்ந்த வஸ்திரங்களை தரித்து கொள்ளக்கூடாது என்பதற்காக இது எழுதலை. எதை நீ வேல்யூவாக பார்க்குற அப்படி தான் பேதுரு சொல்றார். எது வேல்யூ, which is value in the sight of God. தேவனுக்கு முன்னால எது விலையேற பெற்றது? அப்போ சொல்கிறாரு, பொன்னாபரணங்களை அணிந்து, மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு. ஏன்னா இது மனுஷனுக்கான அலங்கரிப்பு. ஆள் பாதி ஆடை பாதி. கண்டிப்பாக நல்ல உயர்ந்த வஸ்திரத்தை போடணும். அதுக்குன்னு ஆடம்பரமான வஸ்திரங்களை போடக்கூடாது. முடியை கண்டிப்பாக பின்னணும். அதுக்கே பின்னலுக்கு சின்ன சின்னதாக பின்னி 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 நேரத்தை செலவு பண்ணாத. அப்புறம் உயர்ந்த வஸ்திரங்களை தரித்து கொள்ளுதல், இதெல்லாம் மனுஷன் பார்வையில் வேல்யூபிள் என்றார். மனுஷன் இதை பார்த்து மயங்கிடுவான், ஆனால் தேவன் இதை பார்க்க மாட்டார்ன்றார். அதுதானே ஒழிய போடக்கூடாதுன்றதுக்காக இது எழுதப்படலை. அப்படி போடக்கூடாதுன்னு பார்த்தா நம்ம போடுற எல்லா வஸ்திரமும் உயர்ந்த வஸ்திரம் தான். நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிற எல்லா காரியமும் இன்றைக்கி சில பேர் சொல்லுவாங்க வெள்ளை போடணும்னு, ஆனால் அதை கூட காஸ்ட்லியாக வாங்குவாங்க. பார்த்துக்கிறீங்களா?
அது பார்த்தாலே அது ரொம்ப விலையேறப்பட்டதாக இருக்கும். அப்போ God doesn't mean white and white. இங்கே ஆண்டவர் சொல்ல உயர்ந்த வஸ்திரம்னா அது கலர் வஸ்திரம், தாழ்ந்த வஸ்திரம்னா வெள்ளை வஸ்திரம் சொல்ல. ஏன்னா வெள்ளையும் ஜாஸ்தி விலையில் இருக்குது, கலரும் ஜாஸ்தி விலையில் இருக்குது. வெள்ளையும் கம்மியாக இருக்குது, கலரும் கம்மி விலையில் இருக்குது. ஸோ இட்ஸ் நாட் மீனிங் தட். அவர் என்ன சொல்கிறாரு, நீ பண்ணுறது நீ மனுஷனை அட்ராக்ட் பண்ண பார்க்குற, அது அழிஞ்சிடும். இன்றைக்கி என்னதான் நீங்கள் போயிட்டு பியூட்டி பார்லர் உட்காந்து 25,000 கொடுத்து மாப்பிள்ளை கூட அவளை பண்ண மாட்டார், பொண்ணுக்கு நல்லா டெக்கரேஷன் பண்ணி, இன்றைக்கி மாப்பிள்ளை கூட பண்ணுறாங்க, நல்லா டெக்கரேஷன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாலும் மறுநாள் அது கலைஞ்சு போயிடும், அது நிரந்தரம் கிடையாது. ஆனால் என்ன சொல்ல வரேன்னா, அழியாத அலங்கரிப்பு இருக்குது, அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க, அதான் சொல்கிறார். அப்போ இந்த அழியாத அலங்கரிப்பு எங்கே இருக்கணும்னா இருதயத்தில் இருக்குதுன்றார். இருதயம் சொன்னால் it doesn't mean the literal heart which is pumping our blood. நம்முடைய ரத்தத்தை பம்ப் பண்ணுற அந்த இருதயத்தை சொல்லலை. இப்போ இருதயத்தை கூட டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறான், எடுத்துகிட்டு மாற்றுறான், அதனால் அந்த இருதயம் கிடையாது, ஆவியாகிய இருதயம். ஸோ ஒரு ஊர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஊருக்கு ஹார்ட் ஆஃப் த சிட்டின்னுவாங்க. ஹார்ட் ஆஃப் த சிட்டின்னா அது அந்த சிட்டிக்கு ஹார்ட் இருக்குதுன்னு நினச்சிடாத, அந்த சிட்டியினுடைய முக்கிய பகுதின்னு அர்த்தம். ஸோ ஒரு மனிதனுடைய முக்கிய பகுதி ஆவி. தூங்குறவங்கள ஒரு ஆமை நிலையிலே சொல்லுங்க பார்க்கலாம், நல்லா உற்சாகமா. நல்ல வேலை வீழ்ச்சினுக்கிறீங்க ஒரே ஒருத்தரை தவிர, நல்லா புரிஞ்சுங்க. அப்போ அந்த ஆவிக்குள்ள நீ வெளியில் ட்ரெஸ் பண்ணுறல, அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறல, டு இம்ப்ரெஸ் மேன், மனுஷனை இம்ப்ரெஸ் பண்ண. ஆனால் ஆவியில் தேவன் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ நீ என்ன இருக்கணும், உனக்கு பக்தி இருக்கணும், அன்று மேலே அன்பு இருக்கணும். அப்போ அதை சொல்கிறாரு, இது அழிவே அழியாதுன்றார். இதெல்லாம் அழிஞ்சிரும், அது பரலோகத்துக்கு போகிற வரைக்கும், பரலோகத்தில் போய் நிலைக்கும். பரலோகத்தில் ஆண்டவர் போன உடனே, அம்மா கேத்ரின், யாருன்னா கேத்ரின் தான் கோச்சுக்காதீங்க, உசார்ந்து சொல்கிறேன். கேத்ரின் இங்கே வா, எத்தனை சவரம் வாங்கி வச்சுருக்கிற, என்னென்ன டிசைனில் வாங்கியிருக்கிற, எங்கெங்கே வாங்கினேன், ஜிஆர்டியில் வாங்கினியா, சரவணா தங்க மாளிகையில் வாங்கினியா, எங்கே வாங்கினேன்னு கேட்க மாட்டார். ஏன்னா இதை விட அங்கே கீழே நம்ம தங்கத்தை போட்டு மிதிக்க போகிறோம், தங்க வீதியில் நடக்க போகிறோம், அங்கே தங்கத்துக்கு வேல்யூ கிடையாது. இந்த சைடு ஒன்றுமே அப்படியே இருக்கிறீங்களே, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். கையில் போட்டுக்கிற தங்கம், காலில் போட்டுக்கிற தங்கம், மூஞ்சில் போட்டுக்கிற தங்கம், இதெல்லாம் இங்கேயோட முடிஞ்சிடும். இங்கே தான் வேல்யூ, இத்தனை கேரட் இவ்வளோ, அத்தனை கேரட் அவ்வளோன்னு. ஆனால் அங்கே போகும்போது என் தேவன் எனக்கு வீதியாய் தங்கத்தை போட்டு வைத்திருக்கிறார், தங்கத்தில் நான் நடக்க போகிறேன். அப்போ அங்கே எது கேரக்டர் வேல்யூவாக இருக்க போதுன்னா, அங்கே நம்முடைய குணங்கள், எல்லாம் சொல்லுங்கள் குணங்கள். அப்போ இங்கேயே அதை டிசைன் பண்ணணும், இங்கேயே டிசைன் பண்ணணும் நம்மக்கிட்ட என்னென்ன குணம் இல்லை. அப்போ அவர் சொல்கிறாரு, அப்போ 4 வசனம், அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற. நல்லா புரிஞ்சுங்க, இது அழிவே அழியாது, இங்கேயும் அழியாது, பரலோகத்துக்கு போனாலும் அழியாது, இங்கேயும் இருக்கும், அங்கேயும் இருக்கும். நல்லா புரிஞ்சுங்க. பொண்ணு பார்க்கும்போது மூக்கு நீட்டாகுதா, முடி இவ்வளோ தூரங்குதா, சவப்பாகுதான்னு பார்த்தேன்னா செத்த நீ. நல்ல நகை போட்டுக்குதா, எவ்வளோ சவரம் போடுவா, அதை பார்க்காத, அழியாத அலங்கரிப்பு இருக்கான்னு பாரு. ஒரு பொண்ணை பார்க்கும்போது அவங்ககிட்ட நல்ல சாந்த குணம் இருக்குதா, மன்னிக்கிற சுபாவம் இருக்குதா, சகிக்கிற சுபாவம் இருக்குதா, இதை எவனும் பார்க்குறதில்ல. நான் மூக்கை நீட்டாக பார்த்தேன், முடியை நீட்டாக பார்த்தேன், மூக்கை அழகாக பார்த்தேன், முடியை நீட்டாக பார்த்தேன், உதட்டில் நல்லா இருக்கான்னு பார்த்தேன், கலரை பார்த்தேன், கடைசியாக பார்த்தா நிற்கிறது பேயின்றான். நீ ஏன்பா அதை பார்த்த? அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள் தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஆவியில் லட்சணமான பெண்ணை தேர்ந்தெடுங்கள். அதே மாதிரி பெண்கள் கூட கண்ட நாயங்களை தேர்ந்தெடுத்துடாதீங்க, ஆவியில் லட்சணமாக இருக்கானா பாருங்கள். அது ரொம்ப முக்கியம். அழியாத அலங்கரிப்புனா அவன் கடைசி வரைக்கும் உன்னை பார்த்துக்குவான், கடைசி வரைக்கும் உன்னை காப்பாற்றுவான், பரலோகம் வரைக்கும் ஆண்டவர்கிட்ட உன்னை கொண்டு போய் பத்திரமா சேர்ப்பான். இல்லைனா அவனும் நரகத்துக்கு போய்டும், உன்னையும் கெடுத்துருவான். இன்றைக்கி நிறைய குடும்பத்தில் அப்படி தான் இருக்குது. கிறிஸ்தவன் சொல்கிறான் கேரக்டர் ஒஸ்ட்டு, வெரி பேட். கிறிஸ்தவன் சொல்கிறாரு எந்த ஒரு குணநலமும் இல்லை. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நம்ம உலகத்தார் பார்க்குற மாதிரி பார்க்கக்கூடாது. தேவன் எதை பார்க்குறாரோ அதுதான். I like to impress God. நான் தேவனை இம்ப்ரெஸ் பண்ண விரும்புகிறேன். அப்போ தேவன் நீ உதட்டில் என்ன சாயம் பூசி இருக்கிற, முகத்தில் என்ன க்ரீம் போட்டிருக்கிற, நீ கண்ணில் அது என்ன சொல்லுவாங்க,
ஐப்ரோ பண்ணியா, கண்ணில் இருக்கிற ரப்பையில் வந்து எதனா எக்ஸ்ட்ரா முடி இருக்குதா, இதை பார்க்க மாட்டார். இதெல்லாம் பார்த்து பரலோகத்தில் உன்னை சேர்க்க மாட்டார். அதனால் இது போடக்கூடாதுன்னு அவசியம் இல்லை, போடலாம். இதுக்கு இம்பார்ட்டண்ட்டு கொடுத்துடாத. நல்லா புரிஞ்சுங்க. நல்ல ட்ரெஸ் போடலாம், நல்ல முடி, நல்ல தலையை குளித்து நல்ல ஹேர் ஸ்டைல் பண்ணலாம், தப்பே இல்லை. ஆனால் அதுக்கு இம்பார்ட்டண்ட்டு கொடுத்துடாத. அதை விட முக்கியம், நீ தலையை வாரும்போதே உன் சிந்தை நல்லா இருக்குதான்னு பார்த்துக்கோ. உன்னுடைய எண்ணங்கள் நல்லா இருக்கா, உன்னுடைய குணங்கள் நல்லா இருக்கா, எப்படி இருக்கிற கேரக்டரில். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா போறாமை, பண ஆசை, பொருள் ஆசை உள்ள அப்படியே மண்டி கிடக்குது. அதை பற்றிலாம் கவலை இல்லை, மேலே மட்டும் நான் மினிக்குன்னு போயிட்டேன்னா எல்லாம் நடக்குன்னு. நல்லா புரிஞ்சுங்க. அந்த மாதிரி போன நிறைய பேர் மருத்துவமனையில் ரொம்ப கேவலமான நிலையில் இருக்கிறாங்க. முடியெல்லாம் கொட்டி ஒடுங்கி போய், பல்லெல்லாம் கொட்டி, கேன்சர் வந்து ரொம்ப பயங்கரமான நிலைக்கு போயிட்டாங்க. பிகாஸ் தே கேவ் இம்பார்ட்டன்ட் டு அவுட்டர் பாடி, நாட் அ ஸ்பிரிச்சுவல் பாடி. நான் சொல்லுகிறேன் தேவனுடைய பிள்ளைகளை, ட்ரெஸ் பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க. ஆனால் ஒவ்வொரு முறையும் நீங்கள் ட்ரெஸ் பண்ணும் போதெல்லாம் ஐ லைக் டு இம்ப்ரெஸ் காட். அப்போ நான் வந்து சட்டையை போடும்போது நல்ல குணத்தையும் நான் உடையவனாக இருக்கணும். நல்ல குணம் இங்கே என்ன சொல்லப்படுகிறது? அழியாத அலங்கலிப்பாக இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே. எல்லாம் சொல்லுங்க, குணம். குணம். உங்கள் குணம் என்னன்னு கேளுங்க. நீங்கள் உங்க என்ன குணம்? சில பேர்லாம் குறை சொல்கிறதே குணம். சில பேர் இதெல்லாம் வந்து ஏதாவது நோண்டிக்கினே இருக்கணும் யாரையாவது, அதே குணம். சில பேருக்கு ஊருக்கு அதை பேசுகிறதுக்கு குணம். இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. கெட்ட வார்த்தை ஒன்று வாயிலிருந்து புறப்படக்கூடாது. நல்ல எண்ணங்கள் வேண்டும். இருதயம் எப்படி இருக்கணும்? இருதயத்தில் மறைச்சி வச்சுருக்கணும், அது வெளியே தெரியாது. இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம் இது. அந்த டைம் வரும்போது வெளிப்படும். துன்புறுத்தும் போது அது சகித்து கொள்ளும். அது வரைக்கும் தெரியாது. இன்னும் இவ்வளோ கஷ்டம் வருது, சகித்து கொள்கிறாங்க. ஏன் சகித்து கொள்கிறாங்க? ஏன்னா தே லைக் டு இம்ப்ரெஸ் காட். ஆண்டவரை அவங்க இம்ப்ரெஸ் பண்ண விரும்புகிறாங்க. அப்போ ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்கிறது இருதயத்தில் மறைஞ்சிருக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன் இருதயத்தில் இதையெல்லாம் பூட்டி வை. ஞானம், கர்த்தருக்கு பயப்படுற பயம், ஒழுக்கமான வாழ்க்கை, நல்ல பண்புகள், நல்ல குணங்கள். இது வர வர நல்லா புரிஞ்சுங்க, உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிச்சுக்கிட்டே உங்களுக்கு தெரியவே தெரியாது. எல்லா பிளஸ்ஸிங்கும் வந்துடும், ஆரோக்கியம் வந்துடும். உங்களுக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன்னு சொன்ன கர்த்தர் ஆரோக்கியத்தை வர பண்ணுவார். அவர் பொய் சொல்ல மாட்டார். ஏதாவது தப்பு உள்ள விஷ கிருமி வந்துருச்சுன்னா இருதயத்தில் ஒவ்வொரு கிருமியாக அட்டாக் ஆகும். எல்லா நோய் வரும், தரித்திரம் வரும், கஷ்டம் வரும், நிம்மதியாக தூங்க முடியாது. அதுக்காக தான் ஆண்டவர் சொல்கிறாரு, கிவ் இம்பார்ட்டன்ட் டு ஸ்பிரிச்சுவல் லைஃப். ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடு. வெளிப்புறமாய் நல்ல பர்ஃபெக்டாக இருக்கு, ஆனால் இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துடாத. நான் என்ன தான் போட்டாலும் கொஞ்ச நேரத்தில் இதெல்லாம் அவுத்து வச்சுருவேன். ஏன்னா வெந்து போது, இப்போ நான் போட்டுக்கிட்டு நிற்கிறேன், முடியல. இது ஒன்றும் இல்லை, ஆனால் உள்ளே இருக்கிறது என்றைக்குமே அழியாது, என்றைக்குமே அது மாறாது. குணங்கள் ரொம்ப முக்கியம். ஸோ நல்ல பண்புகளை இருதயத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். யாருக்கிட்டையாவது கெட்ட குணம் இருந்தால் இன்றைக்கே சொல்லுங்கள். கெட்ட குணம் இருந்தால் பரலோகத்தில் உன் ஆண்டவர் தரம் பார்த்து தரங்கெட்டவனாக மாறிடுவேன், தரங்கெட்டவனாக மாறிடுவேன். அப்போ ஏசப்பா பிள்ளைன்னு சொன்னால் தரமாக இருக்கணும். நல்ல எண்ணங்கள். பக்கத்தில் பார்த்து நல்ல எண்ணம். வாயில் மட்டும் சொல்லக்கூடாதுமா, நல்ல இருதயத்தில் பதிச்சுக்கோ. அது வளர்க்கணும், அது உடனே வந்துடாது. ஏன்னா இது பழக்கம். இதுக்கு பேர் பழக்கம். பழக்கம்னா பழகினா தான் வரும். 10 முறை யாராவது நம்மளை நோண்டி அவங்கள 10 முறை சகிச்சிட்டிங்கன்னா அதுவே பழக்கமாகிடும், சகிப்பீங்க. யாராவது நம்மளை பற்றி கேவலமாக பேசி நம்ம வாயை அடக்கி அவங்க என்ன ஒன்றா பேசிக்கிட்டோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் பார்க்குறாரு, நீ அமைதியாக இருந்தனா அப்படி தான் வரும் நல்ல குணம். என்னை பற்றியா சொன்னிச்சு, நான் ஊரு ஃபுல்லாக அதை தூத்திடுறேன்னு தூத்துனேன், அது வளராது, நல்ல குணங்கள் வளராது. சகிப்புத்தன்மை, விட்டு கொடுக்கிற குணம், மன்னிப்பது, ஏற்றுக்கொள்வது, பரிசுத்தமாய் வாழ்வது, பாவ எண்ணங்களை விட்டு ஓய்வது, இதையெல்லாம் நம்ம இன்னரிட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதித்து உள்ளே மறைச்சி வச்சுக்கணும். நேரம் வரும்போது காட்டணும், நான் எவ்வளோ அழகு பாருன்னு. ஹல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். இருதயத்தில் போறாமல், பொச்சிருப்பு, கெட்ட எண்ணம், கேடு புத்தி, மற்றவங்களை எப்படி கெடுக்கலாம், ஐயோயோ அவங்க மேலே போகிறாங்களே நான் இப்படியே இருக்கிறேனே, இந்த பழக்கத்தெல்லாம் வேரோடு குழி தோண்டி புதைச்சிருங்க. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள்.
எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுது? இருதயம் பொல்லாதது, திருக்குள்ளது, மகா கேடுள்ளது. அதில் இருக்கிறது ஒன்று ஒன்றே வெளியே அனுப்பிட்டு நல்லதை உள்ளே வைப்போம், நல்ல எண்ணங்களை உள்ளே வைப்போம், சிறந்த பண்புகளை உள்ளே வைப்போம். எத்தனை பேர் வைக்க போகிறோம்? அப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை எல்லாமே சூப்பராகிடும், உங்கள் ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும், நீங்கள் பரலோகத்துக்கு வருவீங்க. காவலோடும் எல்லா விதங்களிலும் காத்துக்கொள்வது, எல்லா விதங்களிலும் காத்துக்கொள்வது. இருதயம்னு சொல்லும்போது நம்முடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய மாம்சமான இரத்தத்தை பம்ப் பண்ணி உடம்பெல்லாம் அனுப்புகிற அந்த இருதயத்தை பற்றி வேதம் சொல்லலை. இருதயம் ஒன்று நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய சரீர பிரகாரமான இருதயத்தை தான் நம்ம வந்து நினைக்கிறோம். ஆனால் வேதம் அதை சொல்லலை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஹார்ட் பிளான்டேஷன்லாம் வந்துருச்சு, இருதயத்தையே மாற்றுறாங்க. ஸோ அது சாத்தியமல்ல, தேவன் அதை பற்றி சொல்லலை. ஆகவே தான் வேதத்திலிருந்து நம்ம அதை அறிகிறோம். 1 பேதுருல 3ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார், இருதயம் என்றால் என்ன என்பதை அவர் அங்கே வந்து நமக்கு காண்பிக்கிறார். இருதயம் என்று சொன்னால் நாம் நினைக்கிற இருதயம் வேற. நாம் வந்து மாம்சமான இருதயத்தை நினைக்கிறோம். ஆனால் பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லுகிறது, 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம், மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில். அப்போ ஆவியாகிய இருதயம்னு சொல்லும்போது என்னன்னா, ஆவியாகிய இருதயம் அது ஒரு நபரத்துவம் என்று சொன்னால் இட்ஸ் a person, ஒரு ஆளத்துவம் கொண்ட ஒருவன். இப்போ நம்ம இந்த சரீரத்துக்குள்ளே வாழ்கிறோம். சரீரத்துக்கும் ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு இருந்தாலும் எல்லாம் எங்கிருந்து உருவாகிறது என்று சொன்னால் ஆவியிலிருந்து தான் உண்டாகிறது. ஆவி போயிடுச்சுன்னா சரீரத்தில் எல்லா அவயவங்களும் இருந்தும் எல்லா உறுப்புகளும் இருந்தும் அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்போது இந்த சரீரத்துக்குள்ளே ஒரு ஆவி இருந்து, அந்த ஆவி மிக முக்கியமானது. அந்த ஆவிக்கு ஒரு அலங்காரம் தேவைன்றார். நம்ம சரீர பிரகாரமான அலங்காரத்துக்கு தான் ரொம்ப கவனம் செலுத்துகிறோமே ஒழிய உள்ளே இருக்கக்கூடிய உள்ளான மனிதனை நாம் கவனிப்பதில்லை. உள்ளான மனிதனை குறித்து நம்ம அக்கறை கொள்வதில்லை. வெளிப்புறமாக ஆரோக்கியமாக இருக்கணும், வெளிப்புறமாக நல்லா இருக்கணும், வெளிப்புறமாக பர்ஃபெக்டாக இருக்கணும்னு பார்க்குறோம். ஆனால் உள்ளான மனிதன் எப்படி இருக்கிறான்னா, உள்ளான மனிதன் மிகவும் அருவருப்பானவனாக, அவன் வந்து உள்ளான மனிதன் அலங்கோலம் மிக்கவனாக, பலவீனமானவனாக இருக்கிறான். 2 கொரிந்தியர் எழுதின நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் 5ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறார், உள்ளான மனிதனில் 4ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறார், உள்ளான மனிதனில் வல்லமையாய் பலப்படுங்கள். இப்போ உள்ளே இருக்கிற மனுஷன் அவன் வந்து நல்ல ஒரு பர்ஃபெக்ட் மனுஷனாக இருக்கணும். உள்ளே இருக்கிற அந்த மனிதன் அலங்காரம், அவனுக்கு அலங்காரம் தேவை. ஏன்னா ஆண்டவர் வந்து வெளிப்புறமாக நம்ம என்ன போட்டுட்டு இருக்கிறோம், வெளிப்புறமான அலங்காரத்தை காண்கிறது கிடையாது. நம்முடைய உள்ளான அலங்காரத்தை தேவன் பார்க்கிறார். நம்முடைய உள்ளான நிலையில் நம்ம எப்படி இருக்கிறோம் என்பது தான் தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டது. வெளிப்புறமான அலங்காரத்தை பார்க்கும்போது மனுஷன் நம்மளை பெரிய விலையேறப்பட்டவனாக பார்க்குறான். ஆனால் தேவன் வெளிப்புறமானதை வைத்து நம்ம வேல்யூ பண்ணுறது கிடையாது. God never values us with outward appearance. ஒரு அவுட்வர்ட் அப்பியரன்ஸை பார்த்து தேவன் ஏமாற்று விடுகிறவர் அல்ல. நீங்கள் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் வெளிப்புறமாக சூப்பராக இருக்கிறாங்க, வெளிப்புறமாக நல்லா காட்சி அளிக்கிறாங்க, வெளிப்புறமாக பார்க்குறதுக்கு பெரிய நல்ல பிரம்மாண்டமான காரியங்கள்லாம் அவங்க கையில் இருக்குது. நல்ல உடை உடுத்துகிறார்கள், விலையேறப்பட்ட உடை உடுத்துகிறார்கள், விலை உயர்ந்த அணிகலன்களை அணிகிறார்கள், விலை உயர்ந்த நிறைய வைத்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் உலகத்துக்கு வேல்யூ. ஆனால் தேவனுடைய பார்வையில் இது வேல்யூ கிடையாது. அப்போ தேவனுடைய பார்வையில் எது வேல்யூ ஆனது இங்கே சொல்லப்படுகிறது? அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே. அப்போ நம்ம கவனிக்க வேண்டியது எதுன்னா, என் குணம் எப்படி இருக்கிறது தேவனுக்கு முன்னால், நான் என்ன விதமான குணத்தோடு இருக்கிறேன். சில பேர் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வெறுப்பாகவே இருப்பாங்க, எரிச்சலாகவே சில பேர் இருப்பாங்க.
சில பேர் போராமைப்பட்டு கொண்டே இருப்பாங்க, சில பேர் கசப்புள்ளவர்களாக இருப்பாங்க, சில பேர் தப்பான காரியங்களில் வைராக்கியம் உள்ளவர்களாக இருப்பாங்க, சில பேர் அருவருப்பான எண்ணங்களை உடையவர்களாகவே இருப்பாங்க, சில பேர் பேராசை உடையவர்களாகவே இருப்பாங்க. இதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தகுதியானது அல்ல. தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னு சொன்னால் சாந்தமும் அமைதலும். எல்லாம் சொல்லுங்கள், சாந்தமும் அமைதலும். ஹல்லேலூயா. இதை அலங்கரிக்கணும். இது எப்படின்னா, இதை வாங்கி தான் அலங்கரிக்கணும். ஒரு கோல்டை ஒரு கோல்டு ஹவுஸுக்கு போய் நம்ம விலை கொடுத்து வாங்கி அதை நம்ம அணிந்து கொள்வது போல இந்த விலையேறப்பட்ட குணங்கள் எங்கே கிடைக்குன்னா தேவனுடைய ஆலயத்தில் தான் கிடைக்கும், தேவ சமூகத்தில் தான் கிடைக்கும். நீங்கள் தேவ சமூகத்தில் போய் முழங்காலில் நின்று ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே என்னை ஆராய்ந்து அறிந்தருளும் அப்படி சொல்லணும். எனக்குள்ளே என்னெல்லாம் கெட்ட குணம் இருக்குது, எதெல்லாம் உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்களை நான் யோசிக்கிறேன், எனக்குள்ளே என்னென்ன விதமான பாவ எண்ணங்கள் எனக்குள்ளே இருக்கிறது, அருவருப்பான எண்ணங்கள் எனக்குள்ளே இருக்கிறது, என் இருதயம் உமக்கு முன்பாக எப்படி இருக்கிறது. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவரீரோ நீர் இருதயங்களை பார்க்கிறவர். என் இருதயத்தை நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு முன்னால் நான் வேல்யூவாக இருக்கிறேனா? வெளிப்புறமாக நம்ம வேல்யூவாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம், என்னென்னமோ பண்ணுறோம் இல்லையா? ஆனால் உள்ளே என்னவாக இருக்கிறோம்? ஆண்டவருக்கு முன்னால் யூஸ்லெஸ்ஸாக இருக்கிறோம், பயனற்றவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகளை எல்லா காவலோடும் உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உன் ஆவியினுடைய அலங்காரம் மிக மிக முக்கியமானது. அதனால் ஆண்டவர் சரிகிற பிரகாரமாக எந்த ஒரு அலங்காரமும் பண்ணாதன்னு சொல்லலை. என்ன சொல்கிறாரு இங்கே? வித்தியாசப்படுத்துகிறார். ஆவியானவர் சொல்கிறாரு, மனுஷன் பார்வையில் விலையேறப்பெற்றது எது? தேவனுடைய பார்வையில் விலையேறப்பெற்றது எது? தேவனுடைய பார்வையில் விலையேறப்பெற்றது எதுன்னு சொன்னால், மனுஷனை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு நம்ம செய்கிற செயல்களை தேவனை நாம் அட்ராக்ட் பண்ண முடியாது. இந்த காலை வேளையில் நான் தேவனை அட்ராக்ட் பண்ணணும்னா என் குணம் ரொம்ப முக்கியமானது. என் குணம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? என் குற்றத்தை நான் உணர்கிறேனா? சில பேரில் அப்படியே பாவம் செய்துவிட்டு, தப்பு செய்துட்டு, they are remaining in the same attitudes, அதே பழக்க வழக்கங்களில் அதே. ஆனால் பாருங்கள், கிறிஸ்தவங்க வேதத்தை வாசிக்கிறாங்க, ஆலயத்துக்கு வருகிறார்கள், எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் இருதயம் எப்படி இல்லை? கர்த்தருக்கு முன்னால் ஒரு நிலைவரப்பட்ட இருதயமாக இல்லை. இருதயம் எப்படி இருக்கிறது? அலங்கோலமாக இருக்கிறது. இருதயத்திலிருந்து என்னெல்லாம் இருக்கிறது? பொல்லாத சிந்தனைகளும், உபச்சாரங்களும், வேசித்தனங்களும், அசுத்தங்களும், காம விகாரங்களும், பகைகளும், விரோதங்களும், மார்க்க பேதங்களும், வெறிகளும், களியாட்டுகளும், கொலை பாதகங்களும் எல்லாம் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. இந்த இருதயத்தை நம்ம கவனிக்கணும், இந்த இருதயத்தை நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஸ்பிரிச்சுவல் லைஃப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நல்லா புரிஞ்சுங்க. இந்த உலகத்தில் நீங்கள் எதை வேல்யூவாக நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்கள் கூட என்றென்றும் வரப்போகிறது கிடையாது. இதுக்கு பேரே வேதம் சொல்லுது, அழியாத அலங்கரிப்பு. இந்த உலகத்தில் இல்லை, பரலோகத்தில் கூட அது வேல்யூ. இங்கே இருக்கிற பொண்ணும் வைரமும் மாணிக்கம் பணம் சொத்து சுகம் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவோம். ஆனால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய குணம் என்றைக்குமே நம்ம விடாது. அதனால தான் ஆண்டு சொன்னார், பரிசுத்தவான்கள் மரிக்கும் போது அந்த பரிசுத்தவான்களுடைய மரணம் தேவனுடைய பார்வையில் விலையேறப்பெற்றதாக இருக்கிறது என்று ஏன் ஆண்டு சொல்லுகிறார் என்று சொன்னால், அவர்களுடைய கிரிகைகள் அவர்களோடு கூட போகும். சொல்கிறாங்கல்ல சில பேர், செத்தா நம்ம என்ன எடுத்துன்னு போக போகிறோம்? ஒன்றும் எடுத்துன்னு போகிறதில்ல, ஒன்றும் கொண்டு போக போகிறதில்ல. ஒரு விதத்தில் அது உண்மை, ஆனால் ஒரு விதத்தில் அது தப்பு, போய். ஏன்னா ஒரு விதத்தில் உண்மைன்னா, உலக பிரகாரமாக நான் எதையும் இங்கே பரலோகத்துக்கு கொண்டு போக போகிறதில்ல. ஆனால் ஆவிக்குரிய ரீதியில் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் எனக்காக ரத்தம் சிந்தி சம்பாதித்து கொடுத்த அந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பின் வஸ்திரத்தை நான் அணிந்தவனாய் பரலோகத்துக்கு நான் போக போகிறேன். என்னுடைய குணங்கள் அங்கே பேசும். என் பிள்ளை என்னை விசுவாசித்து என்னை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அவன் எப்படி வாழ்ந்தான் என்பதற்கு அங்கே சாட்சி பகரும். உலகத்தில் எந்த சக்தியாலும் உங்கள் குணத்தை அழிக்கவே முடியாது. உலகத்தில் எந்த சக்தியாலும் உங்களுடைய, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள், தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அந்த நிலையிலே உறுதியாக இருந்து தேவனுடைய பிள்ளைகளை வளருகிறீர்கள். அது ரொம்ப முக்கியம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்வது முக்கியம். அதே பேதுரு எழுதுகிறார், 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில், இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால். எத்தனை பேர் கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை ருசி பார்த்து இருக்கிறீர்கள்? நல்லா புரிஞ்சுங்க. நம்மெல்லாம் பர்ஃபெக்ட் கிடையாது.
நமக்குள்ள சில குறைவுகள் குற்றங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறோம். நெருக்கடியான நிலையில் நமக்குள்ள குறைகள் குற்றங்கள் வந்துடும். ஏதாவது இந்த உலகம் நம்மளை வந்து குற்றம் செய்ய தூண்டும். பிசாசு நம்மளை குற்றம் செய்ய தூண்டுவான். நம்முடைய மாம்சம் நம்மை பாவம் செய்ய தூண்டும். ஆனால் கர்த்தர் தயவுள்ளவர். நான் என் குற்றத்தை உணர்ந்து அவரிடத்தில் போய் அறிக்கை செய்தால் என் குற்றங்களை அவர் மன்னிக்கிற தயவுள்ளவர். என்னை அவர் மன்னிக்கிறார். அப்போ கர்த்தர் நல்லவர், அவர் தயவுள்ளவர் என்பதை நாம் ருசி பார்த்திருப்போமானால் சகல துர்குணத்தையும் நல்லா புரிஞ்சுங்க. 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்றாரு, அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதலுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே. அப்போ கர்த்தருடைய பிள்ளைங்க நல்ல குணங்களை வளர்த்து கொள்ளுங்கள், நல்ல குணங்களை அணிந்து கொள்ளுங்கள், அதை எடுத்து அணிந்து கொள்ளுங்கள். அது எங்கே கிடைக்கும்? கர்த்தரிடத்தில் கிடைக்கும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்றார். மத்தேயு 11:29-30-31 என்னிடத்தில் வந்து முதல்ல சொல்றார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். அப்போ ஆண்டு சொன்னாரு, என்கிட்ட மட்டும்தான் இதை நீ கற்றுக்க முடியும், வேற உலகம் இதை கற்றுக் கொடுக்காது, சீரியல் இதை கற்றுக் கொடுக்காது, யூடியூப் இதை கற்றுக் கொடுக்காது, கர்த்தர் மாத்திரம்தான் கற்று தருவார். அவர் சொல்லுகிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். இன்னைக்கு இங்கே வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைங்க கிறிஸ்தவங்க எத்தனை பேர் சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளவர்களாக இருக்கிறீங்க? சாந்தம் இருக்கா? மனத்தாழ்மை இருக்கா? நம்ம வெறுப்பையும் கோபத்தையும் கசப்பையும் வைராக்கியத்தையும் பகையையும் விரோதத்தையும் என்னெல்லாம் கெட்ட குணமோ அதுதான் நமக்குள்ள இருக்குது. தேவனுக்கு முன்னால் அருவருப்பாக இருக்கிறோம். ஆண்டவர் நம்ம பார்க்கும்போது நம்மளை பார்த்து சந்தோஷப்படுவாரா? நம்மளை பார்த்து அவர் மகிழ்ச்சி அடைவாரா? நல்லா புரிஞ்சுங்க, காலம் இப்படியே போயிட்டு இருக்காது. டக்குன்னு ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கைக்கு முடிவு வரும். முடிவு வரும்போது திரும்பி பார்த்தா என்னெல்லாம் பண்ணியிருக்கிறோன்னா, ஐயோ நான் வேஸ்ட் பண்ணிட்டேனே, காலத்தை வந்து நஷ்டப்படுத்திட்டேனே. மனிதன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை அவன் நஷ்டப்படுத்துவானால் லாபம் அவனுக்கு என்ன? ஆண்டவர் நம்ம உலகத்திலிருந்து ரட்சித்திருக்கிறார், அவருடைய பிள்ளைகளாய் நம்மை மாற்றி இருக்கிறார். அப்போ அவருடைய பிள்ளைகளானால் நம்ம அவருடைய பிள்ளைகளாக நடக்கிறதுல ரொம்ப கவனம் செலுத்தணும். கர்த்தர் தயவுள்ளவராயிருக்கிறார், மன்னிக்கிறவராயிருக்கிறார், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவராயிருக்கிறார். தன் பிள்ளைகளை உணர்கிற மனுஷன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கிவிடும், துணிகர பாவங்களுக்கு என்னை விலக்கி அருளும், இளவயதின் பாவங்கள் என்னை ஆள ஒட்டாதிரும். எத்தனை வகையான பாவங்கள் இன்னைக்கு மனிதனை சீரழித்து கொண்டிருக்கிறது. நிறைய பேர் ஆசீர்வாதத்தை பெறாததுக்கு காரணம் என்ன? இதெல்லாம் தான் காரணம். இதெல்லாம் போய் அவன் ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்துகிறது. இட்ஸ் ஆல் பிளாக்ஸ், பிளாக் ஆல் யுவர் பிளெஸிங்ஸ். உங்களுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் இதை தடை பண்ணி போடும். நிறைய பேர் பலவீனமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இப்படிப்பட்ட பாவங்கள். வியாதியில் இருக்கிறது காரணம் என்ன? இப்படிப்பட்ட பாவங்கள். சாபத்தில் இருக்கிறது காரணம் என்ன? இப்படிப்பட்ட பாவங்கள். வாழ்க்கையில் முன்னேற்றமே அடையாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? இப்படிப்பட்ட பாவங்கள். வேதம் சொல்லுகிறது, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், வாழவே முடியாது. கர்த்தர் தயவுள்ளவர். ருசி பார்த்தது உண்டானால் அவரிடத்தில் வாருங்கள், பாவங்களை மறைக்காதீர்கள், அவரிடத்தில் அறிக்கை செய்யுங்கள். ஆண்டவரே, எனக்குள்ள ஒரு விடாப்பிடியான குணம் இருக்குது, சிலதெல்லாம் என்னத்தான் கழட்டணும்னு நினச்சாலும் கழட்டவே முடியாது. பிளம்பர்கள்லாம் வேலை செய்யும்போது பார்த்துருக்கீங்களா? உங்கள் வீட்டில் பிளம்பரிங் வேலை நடந்திருக்கா? சில நெட்டெல்லாம் கழட்டணும்னு என்ன தான் ஸ்பேனர் போட்டு திருப்பினாலும் அது கழலாது, அவ்வளோ கடினமாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் கிருஷ்ணாயில் ஊற்றுவாங்க, அது கொஞ்சம் நேரம் ஊறட்டும்னு விடுவாங்க. சிலதெல்லாம் என்ன தான் ஊறினாலும் அது கழலாது, அதை வெட்டி தான் எடுக்கணும். சில குணங்கள்லாம் அப்படி தான் நமக்குள்ள அப்படியே ஜென்மமாக பூர்வீகமாக வழியா சொல்கிறாங்களே, அந்த ஜன்ம சுபாவம் ஒழியவே ஒழியாது. அவ்வளவு கடினமான இருதயம். ஒரு முறை தப்பு நடக்குது, இந்த தப்பை நான் உணர்ந்து ஆண்டவரிடத்தில் போய் தயவை பெற்றுக்கொள்ளணும். ஏனென்று சொன்னால் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தயவுள்ளவர். ஆண்டவர் கிருபை கொடுக்கிறார் மனம் திரும்புவதற்கு.
எத்தனை தடவை ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுக்கிறார். இன்னைக்கு நம்ம உயிரோடு இருப்பது அவருடைய கிருபை. உனக்கு சான்ஸ் கொடுத்திருக்கிறார் இந்த வருஷத்தை. இந்த வருஷத்திலையும் உன் இருதயத்தை கடினப்படுத்தி உன் குணத்தை மாற்றிக்கொள்ளாம, உன் புத்தியை மாற்றிக்கொள்ளாம, உன் எண்ணங்களை மாற்றிக்கொள்ளாம அப்படியே பாவத்தில் வாழ்வாயானால் மரணம் வரும்பொழுது நீ ஏமாந்து போவாய். உலகத்தில் இருக்கிற எல்லா மரணத்துக்கும் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய மரணத்துக்கும் வித்தியாசம் உண்டு. கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். Only thing you have to analyze that you are in Christ or you are outside of Christ. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறியா, கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கிறியா? இன்னும் கூட இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நாம் நடப்போமானால், இன்னும் கூட நம்ம ஒழுங்குபடாமல் இருப்போமானால், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு லாபம். தேவனுடைய பிள்ளைகளை மரணம் எப்போ வரும் எப்படி வரும்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு ரொம்ப நாள் ஆண்டவர் கொடுக்கிறார் மனம் திரும்புறதுக்கு. வெளிப்படுத்தல வாசிக்கிறோம், அவள் மனம் திரும்பும்படியாக அவளுக்கு நான் எத்தனை தடவோ வாய்ப்பு கொடுத்தேன், அவள் மனம் திரும்பாமல் போனபடினால் அவளை நான் கட்டில் கிடையாக்கி போடுவேன் என்று சொல்லுகிறார். சில பேர்லாம் வாழ்க்கையில் எழுந்துக்கவே முடியாதபடி சாபக்கட்டில் இருக்கிறாங்க. சில பேர்லாம் முன்னேற்றமே அடைய முடியலை, என்ன பண்ணாலும் மேலே வர முடியலை. அப்படியே they are arrested under the curse. சாபத்தினால் அப்படியே கட்டப்பட்டவர்கள். ஏன்னா கர்த்தருக்கு முன்னால் மனம் திரும்புகின்ற ஒரு உணர்வே கிடையாது. பாவத்தை உணர்வது கிடையாது. பாவத்தை கர்த்தரிடத்தில் வந்து அறிக்கை செய்வது கிடையாது. உலகமும் பிசாசும் அவர்களுடைய சுயமும் அவர்களை வஞ்சித்து இருக்கிறது. அப்படியே இருக்கிறாங்க. கொஞ்சம் கூட பெட்டர் ஆகிறது இல்லை. ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ஒருத்தனை சிகிச்சைக்கு வைக்கிறோம் என்று சொன்னால் நாளுக்கு நாள் கொஞ்சமாவது அவன் தேரணும். தேரலைன்னா வீட்டுக்கு கொண்டு போயிடுங்க, ஊருக்கு சொல்லி அனுப்பிடுங்கன்னு வாங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. எவ்வளோ சிகிச்சை அளித்தும் பிரயோஜனம் இல்லை. எத்தனை முறையோ தேவனுடைய வார்த்தையை கேட்குறோம், சத்தியத்தை கேட்குறோம், இருதயத்தை கடினப்படுத்துகிறோம், கொஞ்சம் கூட உணர்வதே கிடையாது. பாவத்தில் அப்படியே ஊறி 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 யார் பார்க்க போறா, நான் செய்கிறத யார் கவனிக்க போறா, என்ன நடக்க போகுது பார்த்துக்கலாம், அப்படி தான் போகிறோம். ஆகவே தான் எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். காத்து கொள்ளாவிட்டால் ஆபத்தில் கொண்டு போய் நிறுத்தும் நம்மை. எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது. அப்ப இந்த இருதயத்தில் திருக்கும் கேடுமா இருக்கிற இந்த இருதயத்தில் இருக்கக்கூடிய குணங்கள் எல்லாம் ஒன் பை ஒன்னா எடுங்க. ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஒரு மனுஷனை சிகிச்சைக்காக அனுமதிக்கும் போது முதல்ல பரிசோதனை, என்ன பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிப்பது. இரண்டாவது அதற்கு வருவதற்கான காரணத்தை கண்டுபிடிப்பது. மூன்றாவது அதை தடுப்பதற்கான எதிர்ப்பு சக்தியை அந்த அவனுக்கு செலுத்துவது. ஆலயத்துக்கு வரும்போது இது மூன்றும் நடக்கணும். சும்மா வந்தேன் அப்படியே போனேன், வந்தேன் நான் அப்படியே தான் இருக்கிறேன், நான் 10 வருஷம் கிறிஸ்தவன், இன்னும் என் வாழ்க்கையில் மாற்றம் கிடையாது, என் குணத்தில் மாற்றம் கிடையாது, என் எண்ணத்தில் மாற்றம் கிடையாது, என் சிந்தையில் மாற்றம் கிடையாது என்று சொன்னால் தேவனுடைய பிள்ளைகளே விபரீதமான ஒரு வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இன்னைக்கு தெரியாது, ஒரு நாள் நீ யோசிப்ப, ஐயோ நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் காலத்தை. அன்று சொல்லுகிறார், மனிதன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? அவனுக்கு லாபம் என்ன? உலகத்தில் வாழ்ந்து லாபம் சம்பாரிச்சுன்னு பரலோகத்துக்கு போக போறியா, நஷ்டமாகி நரகத்துக்கு போக போறியா? கர்த்தர் அற்புதமாக வாய்ப்பை கொடுத்துருக்கிறார், சான்ஸை கொடுத்துருக்கிறார். We are coming here to live for few years, not a long time. அப்படியே காலகாலமாக இங்கே வாழ போகிறதில்லை. இங்கே வாழ்கிற காலத்தில் we have to qualify ourselves with a good attitudes, நல்ல குணங்களால், நல்ல பழக்க வழக்கங்களால், நல்ல பண்புகளால் இந்த ஊருக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் நம்முடைய சபைக்கும் பிரயோஜனமான வாழ்க்கை வாழும்படி தேவன் நம்மை வேறு பிரித்திருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவன் அது தெரியாமல் செத்து நரகத்துக்கு போயிட்டு இருக்கிறான். எப்படி வேணா வாழலாம்.
தேவன் கொடுக்கிற கிருபையை புறக்கணிப்பது. இவ்வளோ நாள் நான் வாழ போகிறேன், ஜாலியாக வாழ்ந்துருவோன்னு நினைக்கிறான், அப்புறம் காலியாக போயிட போகிறான். ஆனால் நம்ம அப்படி கிடையாது. நாம் உலகத்தில் இருக்கும்போது அவருக்கு பிரியமாக வாழ நம்ம முயற்சிக்கிறோம், அவருக்கு சித்தமானதை செய்ய விரும்புகிறோம். நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்த கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க விரும்புகிறோம். அப்படி விரும்புவோம் என்று சொன்னால் பேதுரு சொல்லுகிறார், கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, சகல துர்குணத்தை. இந்த காலை வேளையில் கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை நீங்களே நிதானித்து பாருங்கள், என்னெல்லாம் துர்குணம் எனக்குள்ள இருக்கிறது. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா கடினமாக இருக்கிறோம் இருதயம். தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறதில்லை, தாய் தகப்பனுக்கு எதிர்த்து பேசுவது, பெரியவர்களை மதிப்பதில்லை, பெரியவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கிறதில்லை, சபையில் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களை கனப்படுத்துவதில்லை, பரிசுத்தவான்களை ஏதாகிலும் ஆலோசனை கொடுத்தால் அதை கேட்க விரும்புறதில்லை. கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது என்று வார்த்தையை காமிச்சா அதுக்கு எதிராக ஒரு காரியத்தை நம்ம யோசிப்பது. நீ செய்வது சரியில்லை என்பதை தேவன் உனக்கு உணர்த்தினால் அதை உணர்வதே கிடையாது. காலம் இப்படியே போய் கொண்டிருக்காது. ஒரு கடினமான காலங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும், ஒரு கடினமான சூழ்நிலைகள் வரும், ஆபத்து சூறாவளியை போல வரும். அப்போ நம்ம ஆண்டவரை தேட முடியாது. ஏன்னா நம்ம எங்கேயோ தூரம் வந்துட்டு இருப்போம் ஆண்டவர் விட்டு. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், தேவ ஆவியானவர் நமக்கு வலியுறுத்துகிறார், கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால், உண்மையாகவே அவர் கிருபை உள்ள தேவன், அவர் மன்னிக்கிற தேவன், உன்னை மாற்ற விரும்புகிறார், உனக்கு வாய்ப்பை கொடுக்கிறார், இத்தனை காலம் உனக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார், இன்னும் கூட அப்படியே மாறாமல் அதே நிலையில் நீ இருப்பாயானால் அது ஆபத்து. பிள்ளைகளை உணர்வது மிக மிக அவசியம், குற்றங்களை உணர்வது மிக மிக அவசியம். உன் மனசாட்சி உன்னை உணர்த்துகிறது. எத்தனை பேர் மனசாட்சி உணர்த்துது? எத்தனை பேர் இந்த காலவேளை இப்போ ஆவியானவர் என் கூட பேசி கொண்டிருக்கிறார், அவர் எனக்கு தான் இதை கொடுக்கிறாருன்னு நம்புறீங்க? கர்த்தருக்கு முன்னால் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தருக்கு முன்னால் உங்கள் இருதயத்தை பரிசோதித்து பாருங்கள். தாவீது ஜெபிப்பது போல ஜெபியுங்கள். என்னை ஆராய்ந்து அறிந்தருளும், என்னை சோதித்து அறிந்தருளும், வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும். நித்தியமாக வாழ போகிறனே, அங்கே வரும்பொழுது அந்த ஆசீர்வாதத்துக்கு உரியவனாய் இந்த உலகத்தில் நல்ல குணங்கள் கொண்டவனாய், ஹல்லேலூயா, நல்ல மனசு கொண்டவர்களாய், மன்னிக்கக்கூடியவர்களாய், விட்டு கொடுக்கக்கூடியவர்களாய். ஒருத்தர் செய்த குற்றத்தை அப்படியே நினச்சி பார்க்கக்கூடாது. ஒருவருடைய குறையை சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடாது. மன்னிப்போம், மறப்போம். நம்ம மனசை நம்ம பார்த்துக்குவோம். நம்ம மனசை கிளீனாக வச்சுங்க. அதில் வெறுப்பையும் கோபத்தையும் கசப்பையும் வைராக்கியத்தையும் பகையையும் விரோதத்தையும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத எல்லா குணங்களால் உங்கள் ஆவியை என்ன பண்ணாதீங்க, அலங்கோலமாக்கி விடாதீர்கள். உங்கள் ஆவியை பரிசுத்த அலங்காரத்தினாலே அலங்கரியுங்கள். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை சேவிப்போம். பரிசுத்த அலங்காரத்தோடு சேவிப்போம்னா நம்ம ஆளுங்க தப்பாக நினச்சிக்கிறாங்க. வெள்ளை போடணும்னு நினச்சிட்டாங்க. வெள்ளை சட்டை, வெள்ளை ஜிப்பா, வெள்ளையாக போட்டாக்கா அது பரிசுத்த அலங்காரம்னு. அது பரிசுத்த அலங்காரம் கிடையாது. வெளிப்புறமான எதையும் தேவன் பெரிதாய் பார்ப்பதில்லை. அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற, ஆவியாக இருதயத்தில் மறைந்திருக்கிற உள்ள இருக்கக்கூடிய குணம்தான் விலையேற பெற்றது. அதுதான் பரிசுத்த அலங்காரம். அப்போ நல்ல குணங்களை இந்த காலை வேளையில் கர்த்தரிடத்தில் நம்ம கேட்கணும், மனம் திரும்பணும். ஆண்டவரே, என்னை சுத்திகரியும் ரத்தத்தினால. தாவீது ஜெபம்னா, என் மீறுதல் நீங்க என்னை சுத்திகரியும், என் பாவங்களார என்னை கழுவும், ஈசோப்பினால் என்னை கழுவும், இப்பொழுதே நான் சுத்தமாவேன். ஆண்டவரிடத்தில் கேளுங்க. எதெல்லாம் உங்க ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிறது, எதெல்லாம் உங்க நிம்மதியை கெடுக்குது, எதெல்லாம் பிசாசுடைய அதிகாரத்தை உங்க வீட்டுக்குள்ள கொண்டு வருது. நீங்க கரெக்டா இருந்தா சாத்தா உங்க வீட்டுக்குள்ள வரவே முடியாது. நீங்க அவனை எதிர்த்து நிற்கலாம். ஏன்னா யூ ஹேவ் ரைட். ஏன்னா நீங்கள் கர்த்தருக்கு பயந்து வாழுறீங்க. உங்கள் இஷ்டப்படி நீங்கள் வாழுறதில்லை.
உங்கள் வழியில் நீங்கள் நடக்கிறதில்ல, கர்த்தருக்கு பயப்படுறீங்க. ஐயோ இது கர்த்தருக்கு பிடிக்காதே, நான் இப்படி இருக்கக்கூடாதே, நான் கர்த்தருக்கு பயந்து நடக்கணுமே, அப்பாவுக்கு நான் பிரியமாக வாழணும் என்ற உணர்வு இருப்பதனால கர்த்தருக்கு பயந்து ஒரு வழிகள் நடக்கணும் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளையும் உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் எருசலேமுக்கு உண்டாகும் சந்தோஷத்தை நீ காண்பாய். வாழ்க்கை வளமாய் இருக்க வேண்டுமானால், வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டுமானால், வாழ்க்கை தேவனுடைய நன்மைகளால் நிறைந்திருக்க வேண்டுமானால், தேவனுடைய பிள்ளைகளே உங்களுடைய இருதயத்தை கர்த்தருக்கு முன்னால் ஊற்றி ஜெபம் பண்ணுங்க. என் குறைகளை எனக்கு உணர்த்துங்க ஆண்டவரே. கர்த்தர் நீர் தயவுள்ளவர் என்பதை நான் அறிந்து வந்திருக்கிறேன். இப்பொழுது எனக்கு அந்த ஆப்ஷன் இருக்குது. நான் இப்போ உங்ககிட்ட வந்து என் பாவத்தை அறிக்கைட்டா எனக்கு வாழ்க்கையை நீங்கள் தருவீங்க. பாவத்தை மறைச்சா நான் வாழவே முடியாது. அதாவது நீங்கள் விரும்புகிற வாழ்க்கையை நான் வாழ முடியாது. என் வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருப்பேன். கோபமும் வெறுப்பும் கசப்பும் நிம்மதி இல்லாமல் பயமும் கலக்கமும் கவலையும் சந்தோஷமே இருக்காது. ஆனால் கர்த்தருக்கு பயந்து நடந்தா நீ பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை ருசி பார்த்ததுண்டானால் சகல துர்க்குணத்தையும் என்னெல்லாம் இருக்கு உள்ள போதும், நான் இது வரைக்கும் சூப்பராக இருக்கிறேன்னு நினைச்சிடாத. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். ஆண்டவரே இன்னும் உமக்காக வாழணும் ஆண்டவரே, இன்னும் உமக்காக பிரியமாய் நடக்கணும் ஆண்டவரே. என் இருதயத்தில் இருக்கக்கூடிய எல்லா கெட்ட குணங்களையும் நான் ஒவ்வொன்றா எடுக்கிறேன் அறுவை சிகிச்சையின் மூலம். அதுதான் தனிப்பட்ட ஜெபம் ரொம்ப அவசியம். தேவ சமூகத்தில் போய் முழங்கால் படியிட்டு உன்னுடைய அறை கதவை சாத்தி அந்த ரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி உன் இருதயத்தை ஊற்றி, ஆண்டவரே என் இருதயத்தை சுத்திகரிங்கப்பா, என் கெட்ட குணங்கள் எல்லாம் மாற்றி போடுங்க, பரிசுத்த ஆவியானவரே என்னை அபிஷேகம் பண்ணுங்க, என் பாத்திரத்தை சுத்திகரிங்க, என் பாத்திரத்தை உம்முடைய வல்லமையினால் நிரம்பி வழிய பண்ணுங்க. ஒவ்வொன்றும் ஆப்ரேஷன் மூலம் தான் எடுக்க முடியும். சிலதெல்லாம் ரொம்ப கடினமாக இருக்குது, ஆழமாக இறங்கி இருக்கிறது. சில குணங்கள் எல்லாம் உள்ள போய் வேரூன்றி இருக்கிறது, வேரோட பிடுங்கப்பட வேண்டும். கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை ருசி பார்த்தது உண்டானால் சகல விதமான துர்குணத்தையும் சகல விதமான கபடத்தையும் சகல விதமான வஞ்சகங்களையும் சகல விதமான போராமைகளையும் சகல விதமான புறங்கூறுதலையும் ஒழித்து விட்டு, எல்லாம் சொல்லுங்க, ஒழித்து விட்டு. ஒழித்து விட்டுடணும். விட்டதெல்லாம் போய் தேடக்கூடாது, விட்டதெல்லாம் பிடிக்கக்கூடாது. கெட்டதெல்லாம் தூக்கி போட்ட பிறகு அந்த கெட்டதை எடுத்து வீட்டில் வைக்காதீங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு துர்நாற்றம் வீசுகிற ஒரு பொருள் இருக்குமானால், அல்லது ஒரு செத்துப்போன அழுகிய ஒரு சடலம், ஏதோ ஒரு எலியோ ஏதோ ஒன்று செத்து போய் இருக்குன்னா அதை எடுத்து போட்டுன்ற மொழியை அதை மறுபடியும் கொண்டு வந்து வைக்கக்கூடாது. அதை தூக்கி வீசுவதில் மிக கவனம் செலுத்தணும். கர்த்தருடைய நற்கந்தகத்தை வேதம் சொல்லுகிறது, நாம் அவரை அறிகிற அறிவின் வாசனை வீசுகிறவர்கள் என்று சொல்லுகிறது. அவரை அறிகிற அறிவின் வாசனை வீச செய்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அப்போ நாம் இந்த ஊரில் போகும்போது உண்மையாகவே நம்முடைய நடக்கை, நம்முடைய குணங்களை பார்த்து இந்த மக்கள் ஆச்சரியப்படணும், அதிசயிக்கணும். ஏன்னா நாம் கிறிஸ்துவினுடைய நற்கந்தங்களாக இருக்கிறோம். ஐ மீன், நம்ம கிறிஸ்து என்கிற பர்ஃப்யூமை போட்டிருக்கிறோம். நம்ம கிறிஸ்து என்கிற பரிமள தைலத்தை நம்முடைய உடலிலே பூசி இருக்கிறோம். அப்படி போகும்போது அந்த வாசம் வீசும். பரிமள தைலத்தை பார்க்கலும் நற்கீர்த்தியும் ஒருவனுடைய ஜனன நாளை பார்க்கலும் மரண நாளும் நல்லது என்று சாலமோன் எழுதுகிறான். அப்போது பரிமள தைலம் நமக்கு யாருன்னா இயேசுனுடைய குணநலன்கள் நமக்குள் இருக்க வேண்டும். சகல விதமான துர்குணத்தையும் சகல விதமான கபடத்தையும் சகல விதமான புறங்கூறுதலையும் சகல விதமான வஞ்சகங்களையும் போராமைகளையும் புறங்கூறுதலையும், இங்கே இருக்கிறது அங்கே சொல்கிறது, அங்கே இருக்கிறது இங்கே சொல்கிறது, தான் செய்தது அப்படியே மறைக்கிறது, தன்னை நிரபராதியை போல காமிக்கிறது, மற்றவங்களை குற்றவாளியாக காண்பிப்பது, இப்படிப்பட்ட குணாதிசயங்கள்லாம் நம்மளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணணும், ஒழியணும்.
வேதம் அப்படி நம்மை வலியுறுத்தி சொல்லுகிறது. ஒழித்து விட்டு, எல்லாம் சொல்லுங்க, ஒழித்து விட்டு. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு முன்னால் திறந்து கொடுப்போம். ஆண்டவரே, என்னை சுத்திகரியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னை பரிசுத்தமாக்கும். 3ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் வளரும்படி. அப்போது அவைக்குரிய வாழ்க்கையில் உள்ளான மனுஷன் வளரணும். உள்ளான மனிதன் பரிசுத்தத்தில் வளரணும். உள்ளான மனிதன் விசுவாசத்தில் வளரணும். உள்ளான மனிதன் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்வதில் வளரணும். உள்ளான மனிதன் ஜெப வாழ்க்கையில் வளரணும். உண்மையான மனிதன் கர்த்தருக்கு பிரியமாய் நடப்பதில் மிக மிக கவனம் செலுத்தணும். ஹல்லேலூயா. சாந்தத்தை வளர்த்து கொள்ளணும். தாழ்மையை வளர்த்து கொள்ளணும். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு அதை கற்றுக் கொடுக்கிறேன். இயேசு அழைக்கிறார் நம்மை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறோலே, வெறுப்பையும் கோபத்தையும் வைராக்கியத்தையும் கெட்ட எண்ணங்களையும் கெட்ட குணங்களையும் இருதயத்தில் தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறவர்களே, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள். என்னுடைய நுகம் மெதுவாயும் என்னுடைய சுமை லகுவாயும் இருக்கிறது. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. சாந்தம், மனத்தாழ்மை, இந்த நல்ல குணங்கள்லாம் ஒரு சுகமான சுமைகள். சுமைகள் தான், ஆனால் சுகமான சுமைகள். இதற்கு ஆசீர்வாதம் உண்டு. நீங்கள் சாந்தமாக இருந்து பாருங்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இயேசு சொல்லுகிறார்கள், பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். இந்த உலகத்தில் வாழ்ந்ததற்கு ஒரு அர்த்தம் இருக்கும். சாந்த குணமாக இருங்க, சகித்து கொள்ளுங்கள், பொறுமையாக இருங்கள், விட்டு கொடுங்கள். யார் என்ன வேணா பண்ணட்டும். சில பேர் வேணுன்னே நம்மளை தூண்டிக்கிட்டே இருப்பாங்க, வேணுன்னே நம்ம நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. நம்முடைய பொறுமையை சோதிக்கிறதுக்கு கடவுள் யாரையாவது வைப்பார். சகித்து கொள்ளுங்கள், பொறுமையாக இருங்கள். பாருங்க, அந்த குணம் உங்களுக்குள்ள உருவாக உருவாக அது சுகமான சுமை. அதற்கு உண்மையாகவே பலன் உண்டு. சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார். தாழ்மை ரொம்ப முக்கியமானது. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். சில பேரெல்லாம் இரக்கமே இல்லை. யாராவது கஷ்டப்பட்டா உதவி செய்யணும்னு இரக்கமே கிடையாது. இதெல்லாம் நல்ல குணங்கள், வளர்த்து கொள்ளுங்கள். யாருக்காவது கஷ்டமா அவங்களுக்கு உதவி செய்யணுன்ற ஒரு எண்ணம் நமக்கு வரட்டும். யாரையாவது ஆறுதல் படுத்துங்க. யாராவது கஷ்டத்தில் இருக்கிறாங்களோ அவங்கள பேசுங்க, போய் அவங்களை ஆறுதல் படுத்துங்க. ஏன் இப்படி இருக்கிறீங்க, ஏன் சோகமாக இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன கஷ்டம், என்ன உங்களுக்கு குறை, பேசுங்க. ஒருவருக்கு ஜெபம் பண்ணுங்க. நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறேன், உங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்வார், ஜெபம் பண்ணுங்க. அப்போது நீங்கள் கருணை உள்ளம் கொண்டவர்களை வாழும்பொழுது இது நல்ல குணம். இது லேஸில் வராது. உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் கிடைக்காதுங்க. இயேசப்பா பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் வரும். அவங்களுக்கு இந்த வாய்ப்பு இருக்கிறது. தேவன் அவர்களுக்கு இதை கொடுக்கிறார். இதெல்லாம் சயின்ஸு சொல்லிக் கொடுக்காது. எந்த சயின்ஸ்லையாவது படிச்சிருக்கீங்களா? கருணை உள்ளவர்கள் பாக்கியவான்கள்னு கருணையை பற்றியே சொல்லாதது சயின்ஸு. ஆனால் இது வந்து கிறிஸ்டியன் சயின்ஸ், இது தேவனுடைய சயின்ஸ். அப்படி சொல்கிறார், நல்ல குணங்களை வைத்துக்கொள், வளர்த்துக்கொள். உடனே வந்துடாது, ஒன்று ஒன்றா போட்டுக்கோ, அலங்காரம் பண்ணு. ஒரு சின்ன சைன் வாங்கி போட்டால் எப்படி இருக்கிறோம், ஃபீல் பண்ணுறோம், வா அடிக்கடி அதை பார்க்குறோம். அதே போல் பெருமையை தூக்கிட்டு தாழ்மையை போட்டுங்க, அது உங்கள் கழுத்துக்கு சரப்படியை போல் இருக்கும். ஆண்டவர் பார்த்து சந்தோஷப்படுவார். என் ஆண்டவர் பார்க்கணும் என்ன. நம்ம கோல்டு வாங்குறதுலையும் இந்த மாதிரி உலகத்தில் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குறதுல தான் கவனம் வைக்கிற மொழிய, ஆவிக்குரிய காரியங்களை வாங்குவதற்கு நம்ம அப்பாவை பெருமைப்படுத்தணும். அப்பா பார்த்து என்னை பார்த்து சந்தோஷப்படணும். என் பிள்ளை ஆண்டவர் பார்ப்பார். உன் தாழ்மை என்கிற அந்த தாழ்மை வந்து என்ன கேரக்டர்னு பார்ப்பார். என்ன கேரட்டு, கோல்டு கேரட் பார்க்குற மாதிரி தாழ்மை தரமானதாக இருக்குதான்னு பார்ப்பார். ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறோமா, சாட்சியாக வாழ்கிறோமா, கசப்பு வைராக்கியங்கள்லாம் தூக்குகிறோமா, நல்ல மனம் நமக்குள்ளே இருக்கிறதா. ஒவ்வொன்றையும் நீங்கள் அணிகலங்களை போல அணிந்து கொள்ளுங்கள். ஆவியின் கனிகள் அன்பு. அன்பு எனக்குள்ளே பெருகணும். சந்தோஷமாக நான் இருக்கணும். சமாதானத்தோடு நான் வாழணும். ஹல்லேலூயா. மற்ற ஆவியின் கனிகள் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிற வரைக்கும் பொறுமையாக இருங்க. உங்களை ஆண்டவர் உயர்த்துகிற வரைக்கும் பொறுமையாக இருங்க.
கர்த்தருக்கு முன்னால் உங்களை தாழ்மைப்படுத்துங்கள். இப்படிப்பட்ட கேரக்டர்லாம் நமக்குள்ளே வளர 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 நல்லா புரிஞ்சுங்க, இந்த உலகத்தில் வாழ வாழ நிறைய பேர் என்ன ஆகுறாங்கன்னா அப்படியே வளர்ந்து வளர்ந்து வயசாகி செத்து போயிடுவாங்க. நம்ம அப்படியே ரிவல்ஸ். நம்ம என்ன ஆகுறோன்னா இந்த புறம்பான மனிதன் அப்படியே நாளுக்கு நாள் அழிந்து கொண்டே போகிறது, ஆனால் உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் அப்படியே இளமையாகிக்கொண்டே வருகிறது. வி ஆர் ரிவைசிங் அவர் கிறிஸ்டியன் லைஃப். அப்படியே ரிவல்ஸ் பண்ணுறோம் நம்ம. அப்போது நம்ம பரலோகத்துக்கு போகும்போது எப்படி இருப்போம்? அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்பதை அதனால் அறிந்திருக்கிறோம். அப்போ இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம நமக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா துர்குணங்களையும் எடுத்து போட வேண்டும். கர்த்தர் தயவுள்ளவர், என்னை உருவாக்குகிறவர், என்னை வணைகிறவர். ஒரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தில் என்னை உமக்கு பிரியமானவனாய் வணைந்தருளும், உங்கள் சித்தம் செய்கிறவனாய் என்னை உருவாக்கும், உடைய கரத்தில் எடுத்து என்ன என்ன பண்ணும்? உருவாக்கும். வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் என்ன பண்ணுங்க? வாஞ்சையாயிருங்கள். ஏன் இதுக்கு ஞானப்பால் தெரியுமா? இது நல்ல பண்புகளை உங்களுக்கு உருவாக்கும். இது மாட்டுப்பாலோ ஆட்டுப்பாலோ கழுதப்பாலோ கிடையாதுங்க, ஞானப்பால். தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டது? ஞானப்பால். இதை அருந்தினால் நல்ல குணங்கள் உங்களுக்கு வரும். இதை பருகினால் உங்கள் வாழ்க்கை மேம்படும். உலகம் கற்றுக் கொடுக்கக்கூடாத விலையேறப்பட்ட காரியங்களை இந்த ஞானப்பால் உங்களுக்கு கொடுக்கும். இதை கருத்தாய் ஒவ்வொரு நாளும் வாசியுங்கள். இதன் மீது கவனம் செலுத்துங்கள். இது சொல்லுகிறபடி வாழுங்கள். இந்த வார்த்தை உங்களை அற்புதமான ஒரு படைப்பாய் மாற்றும். உலகத்தில் உங்களை அது அப்படியே ஃபாரினராக மாற்றிடும். யூ ஆர் பிகம் எ ஏலியன் அண்ட் ஃபாரினர். எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுவாங்க, உன்ன மாதிரி நான் இல்லையே, உனக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த கேரக்டர் எனக்குள்ளே இல்லையே. ஃபாரினர்னா என்ன நம்ம பார்க்குறோம்? ஒன்று அவன் செப்ப செவேல்னு இருப்பான், பார்த்தவொடனே தெரியும் ஃபாரினர். இல்லைன்னா கட்ட கரையல்னு இருப்பான், முடியெல்லாம் சுருங்கி போய் சுருண்டு இருக்கும், நம்ம ஃபாரினர். இல்லை சப்ப மூக்காக இருக்கும், எல்லோ விஷாக இருப்பான், ஃபாரினர். ஆனால் நம்ம அப்படி கிடையாது. உலகத்துக்கே நம்ம ஃபாரினர்னு பைபிள் சொல்லுது. யூ ஆர் ஏலியன் அண்ட் ஃபாரினர் டு திஸ் வேர்ல்டு அப்படி என்று வேதம் சொல்லுகிறது. உலகத்துக்கே. ஏன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எவனுக்கும் இப்படிப்பட்ட குணங்கள் இருக்காது, இப்படிப்பட்ட கேரக்டர் இருக்காது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் இந்த கேரக்டர் உண்டு. கர்த்தருடைய பிள்ளைங்க அவங்க நடக்கையினாலே அது தெரியும். உலகம் பார்த்து வியக்கும். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, வெளிப்புறமான அலங்காரம் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கிறது போல உள்ளான மனிதனுக்கு அலங்காரம் மிக மிக பெரிய வேல்யூவை கர்த்தர் கொண்டு வருகிறார். வெளிப்புறமான ஒரு வஸ்திரத்துக்கு ஒரு வேல்யூ இருக்கிறது போல ரட்சிப்பின் வஸ்திரத்துக்கு அதை விட மிகப்பெரிய வேல்யூ இருக்கிறது. வெளிப்புறமான அலங்காரங்களுக்கு ஒரு வேல்யூ இருக்கிறது, அது உலக பிரகாரமான வேல்யூ. ஆனால் உள்ளான மனிதனை நீங்கள் அலங்கரிக்கும் போது இந்த குணங்கள் மிகப்பெரிய வேல்யூவை கொண்டு வருகிறது. ஏன்னு சொன்னால் இந்த வசனம் 1 பேதுருவில் வாசிக்கிறோம், 4ஆம் வசனம், அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அவர் கட்டளை இடுறார், அலங்காரமாய் இருக்க கடவுதுன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு? அதுவே. ஒரு ஆமென் சொல்லுங்க. அதுவே. எல்லாம் சொல்லுங்க, அதுவே. ஹல்லேலூயா. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டதாக இருக்கிறது. ஆம்பிளிஃபைட் பைபிள்லேருந்து அந்த வார்த்தையை வாசிக்கிறேன், கவனிங்க. It be the inner beauty of the hidden person of the heart. ஹல்லேலூயா. என்ன அழகாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க ஆம்பிளிஃபைட் பைபிளில். It be the inner beauty of the hidden person of the heart. ஸோ வெளிப்புறமான அழகு உலகத்தில் பார்த்து அப்ரிசியேட் பண்ணுவாங்க. உலகத்தில் சொல்லுவாங்க உலக அழகி பிரபஞ்ச அழகின்னு பட்டம் கொடுப்பாங்க. ஆனால் பரலோகத்தில் உலக அழகி பிரபஞ்ச அழகிக்கு பட்டம் கிடையாதுங்க. பரலோக அழகி பரலோக அழகனாய் நாம் மாறணும். இட்ஸ் பி எ இன்னர் பியூட்டி. கடந்த நாட்கள் ஒரு சாட்சியை பார்த்தோம், ஒரு கேட்டோம் யூடியூப்பில்.
பிரபஞ்ச அழகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற சவுத் ஆப்பிரிக்காவை சேர்ந்த ஒரு அன்பு மகள், அவள் போல்டு ஆண்டவரை பற்றி சொல்கிறா. இதெல்லாம் ஒன்றும் இம்பார்ட்டண்ட் கிடையாது. என்னை தாயின் கருவில் அற்புதமாக உருவாக்கின தேவன் ஒருவர் இருக்கிறாரே, அவருக்காக வாழ்வது தான் முக்கியம்னு பேசுகிறாவ. ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஸோ இட் பி த இன்னர் பியூட்டி ஆஃப் த ஹிடன் பர்சன் ஆஃப் த ஹார்ட் விச் இஸ் த இம்ப்ரெஸபிள் குவாலிட்டி. அப்படி பார்த்த உடனே அப்படியே மயங்குகிற ஒரு குவாலிட்டி, இம்ப்ரெஷன் பண்ணுறது. உலகத்தில் வந்து பார்த்த உடனே நம்மளை எல்லாம் பார்த்த உடனே அப்படியே கவரணும்னு நம்ம என்னென்ன பண்ணுறல, இதெல்லாம் பார்த்து ஆண்டவர் கவர மாட்டார். ரொம்ப பியூட்டியாக இருக்கிற, என்ன பிராண்ட் சட்டை போட்டிருக்கிற, என்ன பிராண்டு சென்ட் போட்டிருக்கிற, என்ன பிராண்டு லிப்டிக் போட்டிருக்கிற, பிரயோஜனம் இல்லை. இங்கே ஒன்றா வேல்யூவாக இருக்கலாம். இட்ஸ் ஹேவ் சம் வேல்யூ. வேல்யூ இல்லைன்னு சொல்ல முடியாது, அதுக்கு கொஞ்சம் வேல்யூ. ஏன்னா நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லியிருக்காங்க, ஆள் பாதி ஆடை பாதி. ஹேவ் சம் வேல்யூஸ். கொஞ்சம் வேல்யூ அது, கொஞ்சம் வேல்யூ. ஆனால் ரொம்ப வேல்யூ அது இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே. ஓ ஹல்லேலூயா. இம்ப்ரெஸபிள் குவாலிட்டி அண்ட் அன்ஃபேடிங் charm of gentle and peaceful spirit. இது ஃபேடே ஆகாது, அன்ஃபேடபிள். இன்றைக்கி காலையில் மேக்கப் போட்டு நல்லா கலகலன்னு வந்தீங்க, நாளை காலையில் தூங்கி எழுதும் போது என்ன எப்படி இருப்பீங்க? அப்படியே இருக்கும். அது கலையாமல் ஃபேட் ஆகிடும். எல்லாம் கலைஞ்சி ஏண்டா இதை போட்டோன்ற மாதிரி ஒரு பேய் மாதிரி ஆகிடும். ஆனால் இந்த குவாலிட்டி இருக்குது பாருங்கள், இந்த குணங்கள் அன்ஃபேடபிள். அன்ஃபேடபிள் குவாலிட்டி, gentle and peaceful spirit, on that is calm and self-controlled. நம்மை நாமே சமாதானப்படுத்திக் கொள்வது, நம்மை நாமே கட்டுப்படுத்திக் கொள்வது. எத்தனை பேர் கட்டுப்படுத்திக் கொள்றீங்க? கட்டுப்பாடற்ற வாழ்க்கை வாழக்கூடாது, கட்டுப்பாடாக இருக்கணும். இப்படி தான் இருக்கணும். நான் எனக்குள்ள ஒரு ஐ ஷுட் ஹேவ் சம் கண்ட்ரோல். அப்படியே அவுத்து விட்ட மாடு மாதிரி போகக்கூடாது, எங்கேயோ போகக்கூடாது. நான் ஒரு கண்ட்ரோலாக இருக்கணும். இட் ஷுட் பி செல்ஃப் கண்ட்ரோல்டு, நாட் ஓவர் அனெக்சியஸ் பட் ஸ்பிரிச்சுவலி மெச்சூர். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆவிக்குரிய ரீதியில் மெச்சூர், ஒரு ஆவிக்குரிய ரீதியில் மெச்சூர். ஆவிக்குரிய ரீதியில் மெச்சூரோ இல்லையோ, உலக பிரகாரமாக பெருசாகணும், உலக பிரகாரமாக வாழணும்னு நினைக்கிறோம். விச் இஸ் வெரி பர்ச்சேஸ். இது என்னவா? ரொம்ப விலையேறப்பட்டதான். which is very purchase in the sight of God. Hallelujah. அதே வசனத்தை கிங் ஜேம்ஸில் வாசிக்கிறேன், அந்த கடைசி லைனை மட்டும். கிங் ஜேம்ஸில் இன்னும் சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது, கவனிங்க. ஓகே, கிங் ஜேம்ஸ் இது சொல்லுகிறது சேம் வேர்ட், பட் let it be the hidden man of the heart in that which is not corruptible. இது வந்து கரப்டபிள் கிடையாது. இது உள்ளான மனிதனை அலங்கரிப்பது, உள்ளான மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய அலங்காரம், உள்ளான மனிதனை நல்ல குணங்களால் அலங்கரிப்பது. இட்ஸ் நாட் அ கரப்டபிள். ஈவன் த ஆர்னமெண்ட் ஆஃப் மீக் அண்ட் குவைட் ஸ்பிரிட். சூப்பராக வருது பாருங்க, கடைசி லைனை வாசிக்கிற பாருங்க. which is in the sight of God great price. கிரேட் ப்ரைஸ்னா பெரிய விலை. உலகத்தில் இருக்கிறதெல்லாம் கம்மி விலை. ஆனால் இந்த குணங்கள் தேவனுடைய பார்வையில் எப்படிப்பட்ட விலை? கிரேட் ப்ரைஸ், பெரிய விலை. அப்போ பரலோகத்துக்கு போகும்போது உன்னை கர்த்தர் விலையேற பெற்றவனாய் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய குணங்கள் மாற வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் தயவுள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை ருசி பார்த்ததுண்டானால் எல்லா சகல துர்குணத்தையும், என்னெல்லாம் கெட்ட குணம் இருக்குதோ, என்னெல்லாம் அருவருப்பான எண்ணங்கள் இருக்கிறதோ, என்னெல்லாம் எனக்குள்ள சுய பெருமை இருக்கிறதோ, என்னெல்லாம் கசப்புணர்வு இருக்குதோ, எல்லாவற்றையும் கர்த்தரை எடுத்து போடணும். இந்த காலை வேளை எல்லாரும் எழுந்திருந்தாண்டு சமூகத்தில் தன் பிள்ளைகளை உணர்கிற மனுஷன் யார்? இந்த காலை வேளையில் கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவரே உம்முடைய வசனத்தின்படி என்னை உணர்வுள்ளவனாக்கும். இன்னைக்கு உணர்வு வருகிறதா? வார்த்தையை கேட்டிருக்கிறோம், அந்த வசனம் என்ன உணர்த்துதுன்னு சொன்னால், உன் பாவங்களை கர்த்தருக்கு முன்னால் மறைக்காத. உன்கிட்ட இருக்கக்கூடிய அருவருப்பான குணங்கள் எல்லாம் அறிக்கை செய்து கர்த்தருடைய சமூகத்தில், ஆண்டவரே என்னை சுத்திகரியும் ஆண்டவர் இந்த காலை வேளையில். ஹல்லேலூயா. கர்த்தர் தயவுள்ளவர்.
இந்த காலை வேளையில் கர்த்தருடைய பிள்ளைகளை சொல்லுகிறேன், கர்த்தர் தயவுள்ளவர். உன்னை மன்னிக்க விரும்புகிறார், உன் வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார், உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், உன்னை விலையேற பெற்றவனாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. தாவீது தன் குறையை உணர்ந்து 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 அவன் நொந்து அழுது தேவ சமூகத்தில், ஈசோப்பினால் என்னை கழுவும். ஹல்லேலூயா. ஒரு நல்ல மனுஷன், நல்ல தேவ மனிதன், தேவனை நேசிக்கிற ஒரு மனிதன் ஒரு கொடிய பாவத்தில் தவறி விழுந்தான். அவனால் நிம்மதியாக இருக்க முடியலை. அவன் வேல்யூ போயிடுச்சு. அவனுடைய விலை, அவன் விலை மதிப்பற்றவனாக மாறிட்டான், விலை மதிப்பற்றவனாக போயிட்டான். ஐயோ, என் வேல்யூ போயிடுச்சே, என்னுடைய விலை நான் இழந்துட்டேனே. கர்த்தருடைய சமூகத்தில் அவன் அழுதான். இன்றைக்கி கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்கள் குணங்கள், உங்களுடைய சில குணங்கள் உங்களுடைய வேல்யூவை இழக்க பண்ணுகிற குணங்கள், உன் மதிப்பை கெடுக்கிற குணம். இன்றைக்கி கர்த்தருடைய சமூகத்தில் உன்னை தாழ்த்தி சோமன மாட்டாயா? ஆண்டவரே, மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கிவிடும், துணிகர பாவங்கள் என்னை ஆள விட்டாதிரும். ஒவ்வொருவரும் ஆண்டுகிட்ட கேளுங்க, என்ன குணம் உங்களுக்கு தேவை? என்னை அலங்கரியுமாப்பா? என் கெட்ட புத்தியெல்லாம் மாற்றி போடுங்க. என் பெருமை என்னை விட்டு எடுத்து போடுங்க. இருமாப்பை என்னை விட்டு எடுத்து போடுங்க. புறங்கூறுகிற காரியங்கள், மற்றவங்களை பற்றி பேசுகிற காரியங்கள், ஹல்லேலூயா, அவங்க எனக்கு செய்ததை விட நான் அதிகமாக செய்வேன்ற எண்ணம், இதெல்லாம் மாற்றி போடணும் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் ஆண்டவரிடத்தில் கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னை கழுவும் ஆண்டவரே, ஆவியில் என்ன அலங்கரியும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகி இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம் ரொம்ப முக்கியமாயிற்றே. ஆவியின் கனிகளை எனக்கு தாருமப்பா. ஆவியின் கனிகளால் என்னை நிரப்பும். அன்பு ஆண்டவரே, அன்பினால் என்னை நிரப்பும். சொல்லுங்கள், வாயை திறந்த ஆண்டவரிடத்தில், கனி நிறைந்த வாழ்க்கை வாழ எனக்கு உதவி செய்யும். ஹல்லேலூயா. இருதயம் என்கிற அந்த ஆவியாக இருதயத்தை நான் அலங்கரிக்க உதவி செய்யும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எனக்குள்ளே இருக்கக்கூடிய பெருமை, எனக்குள்ளே இருக்கக்கூடிய இச்சை, எனக்குள்ளே இருக்கக்கூடிய அருவருப்பான வாழ்க்கை, எனக்குள்ளே இருக்கக்கூடிய துர்குணங்கள் எல்லாவற்றையும் உடைய ரத்தத்தினால கழுவும். ஒவ்வொருவரும் அறிக்கை செய்யுங்க. பாவங்களை மறைத்தால் நீ வாழ்வடைய மாட்டாய், ஆனால் அறிக்கை செய்யும் போது ஆசீர்வாத கதவுகளை நீ திறப்பாய். கர்த்தர் உனக்காக ஆசீர்வாத கதவுகளை திறக்கிறதற்கு நீ ஒரு வாய்ப்பை கர்த்தருக்கு உனக்கு ஒரு வாய்ப்பை நீ ஏற்படுத்தி கொள்ளுகிறாய். இந்த காலை வேளையில் ஆண்டவரே, என்னென்ன கெட்ட குணங்கள் என் ஆசீர்வாதத்தை கெடுக்குதோ அதெல்லாம் எனக்கு உணர்த்துங்க ஆண்டவரே. சொல்லுங்கள் சொல்லுங்கள், வாயினால் சொல்லுங்கள். என்னெல்லாம் கெட்ட குணங்கள் எனக்குள்ளே இருக்கிறதோ, எதெல்லாம் என் இருதயத்தை பாழாக்குகிறதோ, எதையெல்லாம் என்னுடைய ஆண்டவரே மதிப்பை குறைக்கிறதோ, அதையெல்லாம் கர்த்தர் என்னை விட்டு எடுத்து போடுங்கப்பா. இந்த காலை வேளை ரத்தத்தினால கழுவுங்கப்பா. என்னை சுத்திகரிங்கப்பா. என்னை ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 அப்பா, என்னை ஆவியினால் அலங்கரிங்கப்பா. என்னை பரிசுத்தத்தினால் அலங்கரிங்கப்பா. எல்லாம் கேளுங்க, என்னை பரிசுத்தத்தினால் அலங்கரியும். வாயை திறந்த ஆண்டவரிடத்தில் மனம் விட்டு பேசுங்க. அது மாத்திரம் இல்லை, என்னை பரிசுத்த ஆவியினால் நிரப்புங்கன்னு கேளுங்க. இந்த காலை வேளையில் என்னை நிரப்புங்க. fill me with the Holy Spirit, fill me with the power to overcome sin, power to overcome bad characters, power to overcome all bad attitudes right now, right now, right now. Hallelujah, hallelujah. இந்த காலை வேளையில் ஆண்டவரே, பாவத்தை ஜெயிக்க பரிசுத்த ஆவியின் பலன் வேணும். கேளுங்க, வாயை திறந்து ஆண்டவரிடத்தில் மனம் விட்டு பேசுங்க, மனம் விட்டு பேசுங்க. உலகத்தை ஜெயிக்க பரிசுத்த ஆவியினுடைய பலன் தேவை. ஹல்லேலூயா. இன்னும் கூட உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. இன்னும் கூட உங்கள் வாயை நீங்கள் அப்படியே சும்மா இந்த முணு மந்திரம் ஓதுற மாதிரி ஓதாதீங்க. வாயை விடையோடு திறந்து ஆண்டவரிடத்தில் மனம் விட்டு சொல்லுங்கள், என்னை சுத்திகரிங்கப்பா. நல்ல குணங்களால் என்னை ஆண்டவரே நிரப்புங்க. பரிசுத்த அலங்காரத்தினால் என்னை அலங்கரிங்க. பரிசுத்த அலங்காரத்தோடுமை தொழுது கொள்ளும்படியாய் நல்ல எண்ணங்கள், நல்ல பண்புகள், நல்ல குணங்கள், என் மதிப்பை கெடுக்கிற காரியங்கள் என்னை விட்டு விலகட்டும். ஹல்லேலூயா. ஓ ராமா ஷாந்தா ராமா ஷீதா ராமா காதா லாமா தியாலமா. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய வார்த்தை உரைக்கப்பட்ட இடத்துல நீர் மகிமையாய் அசைவாடுகிற பரிசுத்த ஆவியானவர், உம்முடைய வசனத்தின்படி ஒவ்வொருவரையும் உயிர்ப்பீங்கப்பா. ஆண்டவரே, செத்த நிலை மாறட்டும் ஆண்டவரே. சபையில் காணப்படுகிற எல்லா செத்த நிலைகள் மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஊழியத்தில் ஆண்டவரே காணப்படுகிற எல்லா ஆண்டவரே கெட்ட ஆண்டவரே காரியங்களை தேவன் எடுத்து போடுங்க ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளுக்குள்ள ஒரு பெரிய மனமாற்றம் உண்டாகட்டும். வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரும் குணமடைவார்களாக.
ஆவியில் பலவீனப்பட்டிருக்கிற பலவீனங்கள் எல்லாம் எடுத்து போடுங்கப்பா. ஓ உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பாவத்தை அறிக்கையிடுங்க. பாவத்தை அறிக்கையிட்டால் தான் விடுதலை. பாவத்தை அறிக்கையிடாமல் வெறும் வாயில் வெறும் கையில் எதுவும் பண்ண முடியாது. கர்த்தருக்கு முன்னால் உங்கள் பாவத்தை அறிக்கையிடுங்க. பாவங்களை மறைக்க வாழ்க்கையை பெற முடியாது, வாழ்வை பெற முடியாது. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உணர்வுள்ள இருதயத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு தாங்கப்பா. இந்த சபையை உயிர்ப்பிங்க பரிசுத்த ஆவியானவரே. Quicken this church Lord. Hallelujah. ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கக்கூடிய எல்லா ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத பாவ கரைகள் நீங்கி போவதாக. ஓ ராமா சாந்தா ராமா ஸ்ரீதா லாமா காதா லாமா ஓ ரபாபா லாமா சாந்தா ராமா ரிபாலா கராமா நியாந்தா ரபாலபா ரபாலபா. பரிசுத்த ஆவியினுடைய நிறைவை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள முடியாது. சபையை கர்த்தர் பரிசுத்த ஆவியினால நிரப்புங்கப்பா. தேவ பிரசன்னம் ஒவ்வொருவர் மேலே இறங்கி வரட்டும் ஆண்டவரே. குணங்களில் மாற்றம் உண்டாகட்டும் கர்த்தாவே. சுபாவத்தில் மாற்றம் உண்டாகட்டும் கர்த்தாவே. எல்லா விதமான தீய பழக்க வழக்கங்கள் மாறட்டும் கர்த்தாவே. ஓ நீர் தயவுள்ளவராக இருக்கிறபடினாலே எங்களை சுத்திகரிப்பீராகப்பா. இந்த சபையை சுத்திகரிப்பீராகப்பா. எங்களுடைய எல்லா துர்குணங்களையும் ஒழித்து விடுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா விதமான கபடத்தையும் ஒழித்து விடுகிறோம். எல்லா விதமான புறங்குறுதலை ஒழித்து விடுகிறோம். எல்லா விதமான போராமைகளை ஒழித்து விடுகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாவ மன்னிப்பு நிச்சயத்தை எங்களுக்கு தாங்க. பாவ மன்னிப்பு நிச்சயத்தோடு இங்கிருந்து போக உதவி செய்க ஆண்டவரே. கரை திரை மற்றும் ஒன்றுமில்லாமல் பிழையற்றதும் மாசற்றதுமான மகிமையுள்ள சபையாய் உமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வதற்கு அதற்காக உமையே நீங்கள் ஒப்புக் கொடுத்தீங்களே, ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் கனி நிறைந்தவர்களாய் வாழும்படி, எங்களை கனி கொடுக்கும்படி எங்களை உம்முடைய தோட்டத்தில் நீர் எங்களை நாட்டியிருக்கிறீர் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நாங்கள் தேவனுடைய தோட்டத்தில் கனி கொடுக்கும்படி நாட்டப்பட்டிருக்கிற திராட்சை செடிகளாய் நாங்கள் இருக்கிறோம். உம்முடைய தோட்டத்தில் நாட்டப்பட்டிருக்கிறோம். கனியற்ற அந்தகார கிரிகளுக்கு உட்படாமல் இயேசுவின் நாமத்தில் இந்த சபையில் கனியற்ற அந்தகார கிரிகளை உண்டு பண்ணுகிற எல்லா கிரிகளையும் கடிந்து கட்டி சபித்து பெறப்படுத்துகிறேன். ஒவ்வொருவரும் பரிசுத்த அலங்காரத்தினால் அலங்கரிப்பீராக. மனசில் இருக்கக்கூடிய பாரங்கள் எல்லாம் கர்த்தர் மாற்றி போடுவீராக. எல்லாம் ரெண்டு கையை மேலே உயர்த்தி ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, எங்களை சுத்திகரித்து அனுப்புங்கப்பா. எங்களை சுத்திகரித்து அனுப்புங்க. எங்களை நல்ல மனசு கொடுங்க. எங்களுக்கு நல்ல எண்ணங்கள் உண்டாகட்டும். நல்ல பண்புகள் எங்களுக்குள்ள உண்டாகட்டும். இங்கிருந்து போகும்போது ஒரு மாற்றத்தோடு நாங்கள் போகணும். மர்வமாக்கப்பட்டவர்களாய் போகணும். அப்பா அப்படியே பிள்ளைகளை மர்வமாக்கி அனுப்புங்கப்பா. சபையை பரிசுத்தப்படுத்துங்க. எல்லா பாவ குணங்கள், அருவருப்பான குணங்கள் எல்லாம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். உமக்கென்று எங்களை முழுமையாய் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.